எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைகளுக்கும் பிள்ளைகளின் கால்நடைகளுக்கும் தக்கதாய் மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 33:14. யாக்கோப்பு தன் மந்தைகளின் கால்நடைகளுக்கும் பிள்ளைகளையும் குறித்த இந்த சித்திரம் கரிசனையை எவ்வளவு ஆழமாய் காட்டுகிறது. ஒரு தினமேனும் அவர்களின் சக்திக்கு மிஞ்சி விரட்டப்பட்ட அவனுக்கும் சம்மதம் இல்லை. ஏசாவை போன்ற பலசாலி எதிர்பார்க்கக்கூடிய அத்துணை வேகத்தில் அல்ல. அவர்களின் பலத்துக்கு தக்கபடியே அவன் அவர்களை நடத்த விரும்புகிறான். ஒரு நாளில் எவ்வளவு தூரம்தான் செல்லக்கூடும் என்பதை திட்டமாய் அறிந்திருக்கிறான். அதை முக்கியமாக மனதில் கொண்டே தன் பிரயாண ஒழுங்குகளை செய்தான். அநேக ஆண்டுகளுக்கு முன் அவன் தன் பாலைவன வழியில் சென்றிருந்திருக்கிறான். ஆகையால் வழியின் தூரம், வெயிலின் கொடுமை, வருத்தம் யாவற்றையும் அவன் அறிவான். ஆகையால் அவன், நான் அவர்களை மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். இதற்கு முன்னே நீங்கள் இந்த வழியாய் ஒருபோதும் நடந்து போனதில்லை. யோசுவா 3:4 நாம் இந்த வழியாய் முன்னே ஒருபோதும் நடந்து போனதில்லை. ஆனால் இயேசு இரட்சகர் சென்றிருக்கிறார். இது நாம் முற்றும் நடவாததும் அறியாததுமான பாதை. ஆனால் நாம் தேவனுக்கு அனுபவத்தால் அவை யாவும் தெரியும். அங்கே நமக்கு மூச்சு திணறக்கூடியதான செங்குத்தான இடமும் உண்டு. நமது பாதங்களை நோக செய்யக்கூடிய கூரிய கற்கள் உண்டு. புரண்டோடும் ஆறுகளை நாம் கடக்க நேரிடும். இவை யாவற்றையும் இயேசு கிறிஸ்து கடந்திருக்கிறார். அவர் தமது பயணத்தால் களைப்படைந்திருக்கிறார். வெள்ளம் பல தடவை அவர் மீது புரண்டோடிற்று. ஆனால் அது அவருடைய அன்பை அழித்து போடவில்லை. அவர் தாம் சகித்த பாடுகளின் மூலமாய் சிறந்த தலைவரானார். தம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவருடைய நடத்துதல் இரக்கமுள்ளதாவென்று நீர் சந்தேகிக்கும் போது இதை நினைவிற்கொள்ள அவர் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். உன் பாதங்கள் தங்கக்கூடிய அளவிற்கு மேல் உன்னை ஒரு அடியும் எடுத்து வைக்க செய்ய மாட்டார். அடுத்த அடி எடுத்து வைக்க இயலாது என்று நீ கவலை கொள்ளாதே. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அல்லது திடீரென்று அடுத்த அடி எடுத்து வைக்க தேவையில்லாதபடி செய்வார்.